வணக்கம். என்னுடைய பெயர் சுரேஷ்குமார். நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ராஜபாளையத்திலிருந்து பேசுகிறேன். நான் மதுரை முத்துமாணிக்கம் ஐயா அவர்களுடைய குருகுலம் பயிற்சியில் படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்த ஸ்டூடெண்ட். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் முதல்ல முத்துமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டோ இல்லை தனிநபரோ லைவில் ட்ரேடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது யாருமே சொல்லி கொடுத்ததில்ல எக்ஸப்ட் நம்ம ஐயா. நான் கடந்த 4 வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனியில் மீட்டிங் கூப்பிட்ருந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு போயிருந்தேன். அப்போ தான் சார் மிஸ்டர் முத்துமாணிக்கம் அவங்கள அங்கே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தாங்க. அன்றைக்கி தான் அவங்கள பார்க்குறேன் நான். அவங்க அந்த மீட்டிங்கில் என்ன சொன்னாங்கன்னா, எந்த இண்டிகேட்டரும் தேவையில்லை, சார்ட் பேட்டர்ன் எதுவும் தேவையில்லை, பழைய ஹிஸ்ட்ரி எதுவும் தேவையில்லை. அவங்க சொன்ன ஒரு வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஷேர் ட்ரேடிங் பொன் முட்டையிடும் வாத்து. நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா எடுத்துகிட்டு போகணும், அது நாளைக்கே 10,000 ரூபா லாபம் வந்துடணும். அதாவது அந்த பொன் முட்டையிடும் வார்த்தை நம்ம கழுத்தை அறுத்து மொத்த முட்டையும் எடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளுடைய மென்டாலிட்டி இருக்குது. அப்படி இல்லாமல் அது ரெகுலராக டெய்லி ஒவ்வொரு முட்டை அது இடுது, உறுதியாக அந்த முட்டை போடுது. அந்த ஒவ்வொரு முட்டையை நம்ம எடுத்து சேர்த்து வச்சாலே அதுவே நமக்கு மிகப்பெரிய லாபம். அந்த கான்செப்ட் நம்ம மண்டையில் ஏற மாட்டேங்குது. இன்றைக்கி காலையில் போகணும், மத்தியானம் 3 மணிக்குள்ளே மொத்தத்தையும் அள்ளிட்டு வந்துடணும். இந்த கான்செப்ட் எப்படியோ நம்ம மிடில் கிளாஸ் மைண்டில் ஏறிடுச்சு. அதனால தான் ஷேர் மார்க்கெட்டில் போகிற 95% மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே லாஸ் ஆகி வெளியில் வர்றாங்க. ஸோ பப்ளிக்கில் என்ன ஆயிடுது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டே ஒரு சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு மித்து அவங்க மனசில் வந்துருச்சு. அந்த மித்தை எப்படி உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மூல மந்திரம் முத்துமாணிக்கம் ஐயா சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளாக ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள நெளிவு சுழிவை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், யார் வேணால் இங்கே ட்ரேட் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னாங்க. இந்த சூட்சுமம் நமக்கு தெரியாமல் நம்மளை மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நம்ம லாஸை தான் மீட் பண்ணுறோம். இது என்னென்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெகுலராக நீண்ட காலமாக லாஸே இல்லாமல் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தனிப்பட்ட முறையில் நான் மீட் பண்ணி, என்ன சார் நீங்களாம் இப்படிலாம் இது சொல்கிறீங்களே, இதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் சாத்தியமா அப்படின்னு கேட்டப்போ தான் அவங்க சொன்னாங்க, என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது, அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இதனுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுடைய நெளிவு சுழிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சது. அதில் அவங்க என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் எப்படி நாம் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போடாமல் எப்படி என்ட்ரி ஆகிறது, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் எந்த நேரத்தில் எந்த மாதிரி செயல்படும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எந்த நேரத்தில் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம், எந்த நேரத்தில் நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி லாஸே இல்லாமல் எப்படி நாம் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது, அப்படியே அதையும் மீறி லாஸ் வர்ற மாதிரி இருந்தால் அதிலிருந்து எப்படி நாம் எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப 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 கான்ஃபிடென்ட் லெவல், என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் ஏதோ ஒரு டயத்தில் உள்ள என்ட்ரி போவேன், கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தாலும் வெளியில் வந்துடுவேன், அதே மாதிரி லாஸ் வந்தாலும் பயத்திலேயே தான் இருப்பேன். ஆனால் இப்போ கரெக்ட் டைம், இந்த ஒரு ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணிட்டேன், அதனுடைய கேரக்டர் என்ன, அந்த ஸ்டாக்கை எந்த நேரத்தில் நம்ம பை பண்ணலாம், எந்த நேரத்தில் வெளியில் வரலாம், இது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறேன் இப்போ. அதே மாதிரி டெய்லியும் ரெகுலராக
ஒரு இன்கம் எனக்கு வந்துட்டுருக்கு. இந்த கான்ஃபிடென்ட் லெவலை எனக்கு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குருகுல பயிற்சியாளர் திரு முத்துமாணிக்கம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த அட்சய பாத்திரம் வழங்கிய முத்துமாணிக்கம் ஐயா அவர்களின் குருகுலத்துக்கும் என்னுடைய கோடானு கோடிகள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய குருகுல பயிற்சி மையம் மென்மேலும் வளர்ச்சி அடைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பெயர் தினேஷ். நான் பல்லடத்துலேருந்து பேசுகிறேன். நானும் சாருக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு 3 மாதமாக. நான் என்னை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் எதனால் இந்த தொழிலுக்கு வந்தேன், இந்த ட்ரேடிங்க்கு வந்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் முன்னாடி வேலைக்கு போயிட்டுருந்தேன். இப்போ சொந்தம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்துட்டு தான் இருக்குது. சரி, வேறு எதாவது கற்றுக்கலாம் அப்படின்ட்டு வேறு எவ்வளோ முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரேடிங் பற்றி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு நிறையா வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப்பில் சாரோட வீடியோ பார்த்தேன். எதாச்சியாக பார்க்கும்போது அவர் ட்ரேடிங் எந்த மாதிரி இருக்கும், யார் யார் பண்ண முடியும், யார் யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய சொல்லியிருந்தார். இந்த தொழிலில் தெரியாமல் கற்றுக்கிட்டு நிறைய பேர் தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹீலர் பாஸ்கர் சேனல் மூலிமா ஒரு வீடியோ பதிவு பண்ணி இவர் பேசியிருந்தார். அந்த வீடியோவை நான் முழுமையாக கேட்டதுக்கப்புறம் எனக்கே நம்ம இந்த தொழிலுக்கு வந்தால் லாபம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு நமக்கு. அந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருப்பார். அவர் இந்த முழுசாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு 10 வருஷம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் அவர் ஒரு சீரத்தை கண்டுபிடிச்சி அதில் இப்போ ஒரு குலத்தொழிலாக பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதே மாதிரி நீங்கள் தெரியாமல் யாரும் லாஸ் பண்ணக்கூடாது, அதனால் இந்த விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த தொழிலுக்கு வாங்கங்கிறத நல்லா ஆணித்தனமாக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த சேனலில் பதிவு பண்ண இன்னும் ஒரு ட்ரேடிங் செய்ய ஆசைப்படும் அப்படிங்கிற வீடியோவை ஒரு 14 வீடியோ போட்டிருந்தார். அந்த 14 வீடியோ போட்டதுக்கப்புறம் இந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா, அது பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எல்லாம் முழுசாக ரொம்ப விளக்கமாகவும் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த தொழில் பண்ணலாம், இதில் லாபம் சம்பாரிச்சிட முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. வெளில எல்லோரும் இதை பற்றி என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்னே அது ஒரு நட்டம் கொடுக்கக்கூடியது தான், லாபம் நட்டம் ரெண்டுமே பகுதி சதவீதமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. அப்போ சாரோட வீடியோ கேட்டதுக்கப்புறம் அது அங்கே நடக்கிறது ஒரு வியாபாரம் அப்படிங்கிற மாதிரி நல்லா விளக்கமாகவே சொல்லியிருந்தார். ஆப்ரேட்டர்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க, நம்மளால் அங்கே எதுவும் செஞ்சிட முடியாது, அவங்க கூட எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியாபார முறைத்தை சார் சொல்லி கொடுக்குறாரு. அவர் போட்ட பதிவு எல்லாமே நல்லா விளக்கமாக அந்த வீடியோ எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாரை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட இந்த மாதிரி கிளாஸு இவர்கிட்ட கற்றுக்கலான்னு ஒரு ஐடியாவில் சார்கிட்ட கேட்டிருந்தேன். சார் நீங்கள் வாங்க நான் கற்றுத்தர்றேன், ஆனால் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் அதுக்காக டெய்லியும் நீங்கள் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அதை நீங்கள் உடனே சம்பாதிச்சிட முடியாது, பொறுமையாக இருந்தால் தான் அதில் சம்பாதிக்க முடியும். நம்ம வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம், ஒரு 10 பேர்த்த வச்சோ அப்படி அந்த மாதிரிலாம் அவர் சொல்லி கொடுக்குறதில்ல. 1-to-1 கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுக்குறாரு. NEDISC மூலிமா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு 2 மாதம் பேப்பர் ட்ரேடு தான் பண்ண சொல்கிறாரு. இந்த சார்ட்டு கேண்டில் அதெல்லாம் இல்லாமல் வெறும் எக்ஸல் சீட்டு மட்டுமே வச்சு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சாதாரண ஆளும் கூட இது கற்றுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த எக்ஸல் சீட்டை வடிவமைச்சிருந்தார். 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ரியல் ட்ரேடு பண்ண சொன்னார். ஒரு மினிமம் அமௌண்ட் போட்டு ரியல் ட்ரேடு பண்ண சொன்னார். அதன் மூலமாக அந்த 1 மாதமாக நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தார் அவர். இப்போ ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுக்கிற அளவுக்கு நான் இப்போ ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம ட்ரேட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா இந்த 1 மணி நேரம் 9:15 to 10:15 10:30 வரைக்கும் தான் நம்மளை ட்ரேட் பண்ண சொல்கிறாரு. அதுலேயே நம்ம சிறப்பான ஒரு 2 ட்ரேடெல்லாம் நமக்கு கிடைச்சிரும். அது முடித்ததுக்கப்புறம் சார் நம்ம முன்னாடி காண்டாக்ட் பண்ணி நம்ம எந்த மாதிரி ட்ரேடு பண்ணியிருக்கிறோம், நம்ம எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை எடுக்க வச்சுறாரு. அந்த ட்ரேடை எடுக்க வச்சுட்டு அதுலேருந்து என்ன நம்மளால் தப்பு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் விளக்கமாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மற்றவங்களோட ஆடியோவும் அனுப்பிச்சி விட்றாரு. எந்த மாதிரி அவங்க ட்ரேட் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த ரேட்டுக்கு என்ட்ரி கொடுத்து எந்த ரேட்டு எக்ஸிட் ஆகியிருக்கிறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லாபம் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்டோட ஆடியோவை அனுப்பிச்சி விடுவார். அந்த ஆடியோ கேட்குறது மூலம் நம்ம எந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலுமே நம்ம பார்கின் பண்ணி வாங்கி எப்படி அந்த ஒரு பைசா கணக்கில் கூட விட்டாமல் எப்படி பார்கின் பண்ணி வாங்கி நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும் அதிகப்படியாக அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவும் கற்றுக் கொடுத்துருக்குறாரு. சார்கிட்ட கிளாஸ் சேராததுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டை பார்க்கும்போது
ஒவ்வொரு என்ட்ரியும் கொடுக்கும்போது கொஞ்சம் பயந்துட்டு தான் கொடுத்துற மாதிரி இருந்தோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத வந்து ஒரு முழுசாக அது வந்து லாபங்கிறது உறுதியாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருந்தது. இப்போ ட்ரேட் பண்ணும்போதும் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு 3 மாதம் ட்ரைனிங் என்னை மாற்றிருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் நம்பிக்கையாக ஒரு கான்ஃபிடண்ட்டாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து யாரும் உடனே கொடுத்துட முடியாது. இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது மூலிமா என்னால் இப்போ நம்பிக்கையாக ட்ரேட் பண்ண முடியும். ஒரு ட்ரேடுங்கிறது வந்து நம்ம பார்த்து அதை கண்டுபிடிச்சி அது எந்த இடத்துல வாங்கலாம், எந்த இடத்துல விற்கலாம், நம்ம வந்து அந்த இடத்துல தவறு பண்ணால் அவன் எப்படி வந்து ஒரு மினிமம் லாபத்துலேயாவது வெளியே வர்றது எப்படிங்கிறது அளவுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. குறைஞ்சது 0.5 இல்லாட்டி ஒரு மினிமம் லாபம் அப்படிங்கிற ஒரு இவர் கிளாஸ் மூலிமா அது மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த ஸ்டாப் லாஸுங்கிற விஷயத்தை பற்றியிலே அந்த ஸ்டாப் லாஸுங்கிற விஷயமே இருக்காது இவரோட ட்ரேடிங் முறையில். வெளியில் வேலைக்கு போனால் எவ்வளோ நம்மளால் சம்பாதிக்க முடியுமோ அதை வந்து நம்ம வீட்டில் இருந்தது தான், அதுவும் 1 மணி நேரத்தில் நம்மளால் சம்பாதிச்சிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற சாதாரண விஷயம் இல்லை. சார் கிளாஸ் மூலிமா அந்த நம்பிக்கை எனக்கு கிடச்சிருக்குது. அதுக்கு சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஷேர் மார்க்கெட்டுக்கான ஒரு மிக சரியான ஒரு பாதையை வந்து இவர் வந்து உருவாக்கி வச்சுருக்காரு எக்ஸல் சீட்டு மூலிமா. அந்த எக்ஸல் சீட்டை வந்து ஒரு தங்க வடிகட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதில் அந்த பாதையை வந்து உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய பேர்த்த பயணிக்கவும் வச்சுருக்கிறாரு. அதில் இப்போ நானும் வெற்றிகரமாக பயணிச்சிட்ருக்கிறேன். புதுசாக யாராவது வரோன்னு நினைக்கிறவங்க கூட இவரோட வீடியோவை பார்த்தாலே இந்த வியாபாரம் நமக்கு வந்து சரி வருமா வராதா, இதனோட நட்ட லாபம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவரோட வீடியோக்கள் இருந்ததுனால அப்போ நம்ம இவர்கிட்ட முடித்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே நம்ம இப்போ எந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு விளக்கமாக ஆடியோவும் டெய்லியும் வந்து அதை முடிச்சுட்டு ஆடியோவும் கொடுக்குறாங்க. அந்த ஆடியோ கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அதுக்காக சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன்.